நம்ம ஃப்ரெண்டு யாரையாவது முன்னாடி போயிட்டு இருந்தாங்கன்னா ஏய் அப்படின்னு கூப்பிட்டோம்னா இந்த பையன் திரும்பிடும், ஐயோ உங்களை இல்ல அவங்கள கூப்பிட்டேன். இங்க பாருடி, ஏன் இங்க பாரு ஓ அப்படின்னு இங்க சொல்லிட்டு பாருனா நீ பாரு. டிபார்ட்மெண்ட்ல யாருன்னா இருப்பாங்க, நல்லா கியூட்டா இருக்கானே போய் பேசி பார்ப்போம். ஜாலியா போய் பேசினோம்னா அவங்க டப்புன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளவு வேலை பண்ணி பார்த்த உடனே திரும்பி போறதுக்கு ஜூலியட் படத்துல ஹன்சிகா பண்ற மாதிரி அப்படியே கேஷுவலா பண்ணுவேன். அவன் அப்படியே வந்து கண்டுக்காம போனாலும் அப்படியே அவன் பின்னாடியே போயிட்டு இப்படி இப்படின்னு பண்ணுவேன் சார், இப்படி இப்படின்னு பண்ணுவேன் சார். இப்போ நமக்கு ஒரு பையன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவன் கூட ஒரு பையன் நமக்கு ஃப்ரெண்டா இருக்கும், அவனை பிடிச்சி அடிக்கிறது. அப்ப இவனுக்கு கியூரியஸா இருக்கும், யாரா இந்த பொண்ணு நம்ம ஃப்ரெண்ட போட்டு அடிக்கிறது கத்துறது வந்து கேப்பா, நீங்க யாரு கேக்குறீங்கன்னு. அப்ப நமக்கு அப்படியும் கடைசியில ஃப்ரெண்டா தான் ஆயிரும். அவங்க என்ன நோட்டீஸ் பண்ணும் அப்படிங்கிற பட்சத்துல அப்படிலாம் ஹாய் சொன்னா திருப்பி சொல்லாட்டி ஒரு மாதிரி அவமானம் ஆயிடும். ஸோ கேஷுவலா ஒரு சிரிப்பு நார்மலாவே ஜிம்ல வந்து ஒரு 5 kg 7.5 kg அப்படிதான் எடுத்துட்டு யாராவது என்ட்ரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா மாஸ்டர் விழுந்து விழுந்து சொல்லுவாரு, பண்ணுவா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுவா சொல்லுவாரு. அப்பெல்லாம் பண்ண மாட்டோம், சீன் போடுறதுக்குன்னே 15 அப்படிதான். லுக்ஸ்ல எப்படி அவங்களை அட்ராக்ட் பண்ணலான்ற மாதிரி சாரில காஜல் வந்து கொஞ்சமா போறது, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அப்ளை பண்றது, பூ ஒரு முளை வைக்கிறது இல்ல, ஒரு 2-3 முளை வைக்கிறது. அப்ப நீங்க சொல்ற பார்த்தா அந்த பையன் இல்ல மொத்த பையனுமே கவனிப்பான் இல்ல.